வருகின்றிருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் சாதாரண ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு தரமான விலை கிடைக்க வேண்டும். அதுபோன்று அவற்றை பாலாகவும் பால் உபபொருட்களாகவும் மாற்றி நம்முடைய பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்கின்ற பணியையும் ஆவின் செய்து வருகிறது. எனவே அந்த நிலையில் உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் பால்வளத்துறை இன்றைக்கு ஒரு வளமாகும் பால்வளத்துறை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நான் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இந்த துறை ஆற்றி வருகின்ற சாதனைகளை நான் கூறி வருகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இங்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சமீபத்தில் வருகை இருந்தபோது ஒரு 2000 மெட்ரிக் டன் அளவிற்கு நாள் ஒன்றிற்கு இந்த பன்னீர் உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை திறந்து வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த உற்பத்தி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து அந்த பன்னீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த பகுதியிலேயே உணவுத்துறை இந்த இடத்துக்கு செட் பண்ணி ஒரு போட்டோ மட்டும் இப்போ பன்னீர் கொண்டு தங்கு தடை திரும்ப அமைச்சர் குடிமகன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். செறிவூட்டப்பட்டது இது ரொம்ப அதிக கொடுப்பு. ஏன்னா நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாலின் அளவு 3.5 to 4% சாற்றும், ஒரு 8% புரதமும் இருந்தால் சாதாரண நம்ம தமிழ்நாட்டுடைய மாடுகளில் கிடைக்கக்கூடிய பாலுடைய தன்மாற்றம்